கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் நாமத்தில் இந்த மாலை ஆராதனையிலும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை அவருடைய ஆலோசனைப்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் போதித்து அனுதினம் நடத்துவாராக. கர்த்தர் வார்த்தையை கடந்து போலாமா? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். அந்த காலையில் எடுத்த 1ஆம் தேதியிலேருந்து கண்டினியூ அதை எடுத்துட்டு வரேன். அது கிளியராக கடந்து போகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்த நியாயாதிபதி சொன்னதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நீடிய பொறுமை உள்ளவராய், அதுல முக்கியமான விஷயத்தை காக்கிறாரு. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அந்தபடியே இவ எப்படி கம்பேர் பண்ண சொல்ற பாருங்க. ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்துல திரும்ப திரும்ப ஒருத்தவங்க போய் உதவியை கேட்கும் போது அவனுடைய மனம் கூட கொஞ்சம் மாறி இவளுக்கு நியாயம் செய்யணும்னு நினைக்கிறான். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அப்படி அந்த மனுஷன் இருக்கும்படிக்கு அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொண்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ. இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க. அந்தபடியே அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்துல அந்த விதவை பொன் ஒவ்வொரு நாளும் போய் கேட்குறான், எனக்கு எப்படியாவது ஐயா எனக்கும் என் எதிராளிக்கு இருக்க வழக்கை விசாரித்து எனக்கு நியாயம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். ஆனால் அவன் அசட்டை பண்ணுகிறான். ஏன் அசட்டை பண்ணுகிறான்? இவள் இடத்தில் ஒன்றுமில்லாத ஒரு விதவை பெண், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவள், எந்த விதத்தில் இவள் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு பெண். அதனால் இந்த பெண்ணுடைய காரியத்தை அவன் பெருசாக எடுத்துக்கொள்ளலை. வருகிறார், சரி வா பார்க்கலாம், சரி போமா பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பி கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த பெண்ணுடைய மனதிற்கு உறுதியை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அந்த அம்மா சோர்ந்து போகாம நாளைக்கு வாங்கிட்டு சொன்னால் வருகிறார், அடுத்த நாள் வாங்கிட்டு சொன்னால் வருகிறார், எத்தனை முறை சொன்னாலும் வந்து கொண்டே இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் அந்த அநீதி உள்ளவனுடைய மனத்தில் கூட ஒரு மாற்றம் வருகிறது. அந்த அநீதி உள்ள கடின இருதய உள்ளத்தில் கூட ஒரு மாற்றம் உண்டாகி அவன் சொல்கிறான், நான் இவளுக்கு நியாயம் செய்யட்டும் என்று தன் மனதில் நினைக்கிறான். அதுபோல இங்க இயேசுவான அதுபோல தம்மை நோக்கி இரவும் பகலும் அவரிடத்தை நம்பிக்கையாக வைத்து கூப்பிடுகிறவர்களுக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இதில் தான் நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நானும் நீங்களும் சோர்ந்து போகாம உறுதியாய் கர்த்தரை பிடித்துக் கொள்வது, இன்னைக்கு நம்ம ஜெபம்ங்கிறதுல பாருங்க, விசுவாச ஜீவியம் இன்னைக்கு ரொம்ப தளர்ந்து போச்சது. விசுவாசத்துல நம்ம நிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் பார்க்குறோம், அதுக்கப்புறம் என்ன கடவுள் எங்கே பதில் கொடுத்தாரா இல்லையா, அவரிடத்து பதில் வரும் என்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. நிச்சயமாக என் ஜபத்தை கர்த்தர் கேட்பார், நிச்சயமாக என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். அப்போ என் பதில் எப்போ? நான் செத்த பிறகு எனக்கு கிடைக்கிறது இல்லை, நான் உயிரோடு இருக்கும் போதும் நான் கேட்ட விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து எந்த இடத்தில் என்னுடைய நிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலேயே தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை, தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை அவர்கள் வாயினாலே சொல்லும்படியாக அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். அதனால சங்கீதக்காரன் இந்த வார்த்தை சொல்கிறார், நான் மரணத்தின் இருளின் பள்ளத்தாக்கின பொல்லா பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு இருப்பார், அவர் என் கூடவே இருப்பார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஆனால் பொறுமையாக இருக்கிறார். ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அவர் என்னிடத்தை ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார், அவன் பதில் கிடைக்கல என்று பதட்டம் அடைய வேண்டாம். ஆனால் தான் விசுவாசிக்கிறவன் பதறான்.
ஒரு மனிதருக்குள் கிறிஸ்துவை பற்றி விசுவாசம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இருக்கிறோமே தவிர, ஆனால் கிறிஸ்துவின் சுவாபம் நமக்கு கிடையாது, கிறிஸ்துவின் சாயல் நமக்கு கிடையாது. ஆனால் தான் நான் ஆதியாகமத்தில் படிக்கும்போது தேவன் யாருடைய சாயலை நம்ம உண்டாக்கினாராம்? உடனே போது கேட்பீங்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பிடிச்சி போச்சு பாஸ்டர், எத்தனை நேரம் தான் இதை சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? தேவன் அவருடைய சாயலாகவே, அதை இப்படி தான் எடுத்துக்கணும். வசனத்தெல்லாம் நம்மோட வாழ்க்கையோடு எடுக்கணும். எப்படி தெரியுமா? அவருடைய குணத்தை போலவே என்னை படைத்திருக்கிறார். எத்தனை பெரிய அவருடைய மனதில் என்னென்ன சுவாபங்கள் இருக்கிறதோ அந்த சுவாபத்தோடு தான் என்னை படைத்திருக்கிறார். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த பிள்ளை நடக்கிறதை கூட பாருங்க அவங்க அப்பா மாதிரியே நடக்கிறான். அவன் கை வச்சிருக்க பாருங்க, அவன் தாத்தா மாதிரியே கை வச்சிருக்கிறான். சொல்லவோ சொல்லலையா? இப்போ கலரை குறித்து பேசல, அழகு முக சாயல் குறித்து பேசல, நம்ம எதை குறித்து பேசுறோம்? குணத்தை குறித்து பேசுறோம். அவன் குணத்தை பாருங்க, நடக்கிறது எப்படி இருக்கிறது, அவன் பேசுறத பாருங்க, இதை பாருங்க. அவங்களுடைய தாத்தா மாதிரி இருக்கிறான், அல்ல அவங்க அப்பா மாதிரி இருக்கிறான், அல்ல அவங்க பாட்டி மாதிரி இருக்கிறான். அப்படி சொன்னவன மகிழ்ச்சி. அந்த தாத்தா பக்கத்தில் இருந்தாருன்னா உடனே, ஆமாம் என் பிள்ளை என் பேரை என்ன மாதிரியே இருக்கிறான்ப்பா, சந்தோஷமா இருக்குதா இல்லையா? இருக்குதா? இருக்கா? அப்போ இப்போ அவர் சாயல்ங்கிறது அவருடைய ரூபம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது. அவருக்கு என்ன ரூபம்னுட்டு வேதம் சொல்லவே இல்லை. அவருக்கு ஏதாவது ரூபத்தை குறித்து பேசியிருக்கிறதா வேதம்? இல்லை. அவருக்கு எங்கேயாவது இந்த ரூபம் அந்த ரூபம் என்று சொல்லப்படவே இல்லை. பிதாவுக்கு எந்த ரூபமும் கிடையாது. ஆனால் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவுக்கு ரூபம் இருந்துச்சது, அவருக்கு சாயல் இருந்துச்சது. ஆனால் பிதாவாக இருந்த தேவனுக்கு எந்த ரூபத்தை குறித்து நமக்கு வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் அவருடைய குணத்தை குறித்து பேசுறது. அப்போ நாம் அவர் சாயல் என்று சொல்லும் போதே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் அவருடைய ரூபத்தை கொடுத்தார், அவருடைய சாயல் கொடுத்தார், என் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்களையே என்ன செய்துட்டு பிசாசு அதனுடைய ரூபத்தை உண்டாக்கிவிட்டது. அதனுடைய தந்திரத்தினால், அதனுடைய தந்திரமான செயலினால் அதனுடைய ரூபத்தை அப்படியே உருவாக்குகிறது. ஆதாம் ஏவாள் தேவ சத்தம் கேட்டார்கள், மகிழ்ச்சியா இருந்தார்கள். எப்போ இந்த சத்தம் கேட்டார்களோ, இப்போ அதனுடைய ரூபமாக மாறின உடனே பயம் வந்தது, திகில் வந்தது. இப்போ புத்தி எப்படி வேலை செய்து பாருங்க. இப்போ அவங்களுக்கு நிர்வாணி என்று ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொன்னது யாரு? யாருங்க உங்களுக்கு போய் கற்றுக் கொடுத்தா? என்ன ஜான்? சாயல் அப்பதான் பார்க்கணும். அப்போ தேவ சாயல் விலகின உடனே இப்ப பிசாசு சாயல், அந்த சாயல் அவங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்போதான் இவங்களுக்கு தெரிகிறது, ஐயோ நாங்கள் நிர்வாணி என்று. அதுவரை அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வே கிடையாது, பாவம் என்கிற உணர்வே கிடையாது, தவறு என்கிற உணர்வே கிடையாது. ஏனென்றால் தவறை செய்யாத, பாவமே செய்யாத பரிசுத்தமான சரீரம் அவர்களுக்கு இருந்தது, குணம் இருந்தது அவர்களுக்குள்ள. அந்த சாயல் அவருக்கு வெளிப்பட்ட இருந்தபடினால் அவங்க சந்தோஷமாக இருந்தார்கள். தேவ சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தார்கள். தேவ சத்தத்தை கேட்கும்போது மகிழ்ச்சியோடு அவரோடு உறவாடினார்கள். அந்த தோட்டமும் மகிழ்ச்சியா இருந்தது, அவர் இருக்கிற இடமும் மகிழ்ச்சியா இருந்தது. இது அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாமும் அவருடைய சாயலாக இருந்தால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னது பாருங்க, எப்பொழுது எதை குறித்து ஒரு பயத்தை உண்டாக்கிடுவான். ஒரு கணவன் மனைவிக்குள்ள கூட ஒரு சின்ன சந்தேகத்தை உண்டாக்கிட்ட ஒருத்தருக்கு பயம் வந்துடும், அதுக்கப்புறம் நம்பவே மாட்டோம் ஒருத்தர். ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வந்து பயம் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ப மாட்டோம். நல்ல நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, உயிர் தோழன் என்று சொல்லுவார்கள். ஆனால் திடீர்னு ஒரு சின்ன விஷயத்துல அவன் சந்தேகம் வந்துடும், நம்ப மாட்டோம், பயம் வந்துடும். இவன் நாளைக்கு எப்படி இருப்பானோ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் பயந்தது தான் உனக்கு நேரிடும். ஆனால் இயேசு உன்னை பயப்படக்கூடாதுன்னு சொல்லுகிறார். ஆனால் தான் பாருங்கள், இதோ பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிசாசு பயம், பிசாசு சந்தேகம், அந்த சந்தேகம் இதெல்லாம் உண்டாக்குறது
இந்த உலகத்தில் அது அறிவு என்று சொல்லும். ஆனால் வேதம் சொல்கிறது பிசாசு சாயல் என்று சொல்கிறது. அப்போ தேவ சாயல் இல்லை. அப்போ தேவ சாயலாக மாறணுங்கிறதுக்கு தான் அந்த மாறுறவங்களால இந்த பாட்டை மகிழ்ச்சியாக பாட முடியும். மாறாதவங்களுக்கு பயந்து பாடணும். ஐயோ நமக்கு என்னமோ நடக்குமோ, அவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இப்படி பாடுற இப்படி நடந்துருமோ, இப்படி இருந்தா இப்படி நடந்துருமோ, சந்தேகம். நல்ல பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னா பகுதி நேரம் ஊழியெல்லாம் செய்கிறவர்கள் தாங்க, ஊழியம் செய்கிறவர்கள். அவள் அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு பேசியிருக்கும் போது அவ சொன்னா, நான் ஜீசஸ் காலில் ப்ரேயர் வாரியரில் இருக்கிறேன். நான் விளங்கிச்சது, இந்த விட விளங்காமல் நீ இன்னத்தை போய் அந்த கூட்டத்தில் அப்படி டக்கு கையெழுத்து பிடிச்சாருங்க. அவருக்கு எவ்வளோ ஆக்குரம் சோதரி பாருங்க. இந்த பாட்டு தப்பான பாட்டு, ஐயோ இந்த இடத்துல பாடக்கூடாது, இந்த பாடல் பாடவே கூடாது. அந்த பாடம் அடிக்கடி ஐசக்கை எவ்வளோ பாடுவாங்க. டக்குனு தேவப்பிதா இந்த மேய்ப்பரல்லோ, பரவாயில்ல ஆடுறது கரெக்டாக ஞாபகத்தில் சரிங்க. ஐசக்கைன்னு சொன்னோன்னு ஞாபகம் வந்துருச்சு பாருங்க. தேவப்பிதா இந்த பாட்டு என்னங்க இருக்குது. அப்போ இது கூட மைண்டில் எப்படி செட் ஆயிடுச்சுன்னா, இது எங்கே தான் பாடணும், துக்க வீட்டில் தான் பாடணும், நெருக்கமாக இருக்க, அதாவது மனம் உடஞ்சி பேருக்கு எடுத்து தான் பாடணும், மகிழ்ச்சியாக இருக்கிறத பாடக்கூடாது. எப்படி ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்க கூட இப்படி மைண்டில் பிசாசு ஒரு கண்ணி மாதிரி வச்சுட்டா பாருங்க. நீ இதை பயன்படுத்தாத, இதை சொல்லாத அப்படின்ட்டு. எனக்கு இந்த பாட்டெலாம் நான் இதெல்லாம் தனியாக இருக்கும்போது அப்படியே பாடுவேன். தெய்வ சாயலாக மாறி, ஆண்டவரே சில நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோம், பண்ணின உடனே நமக்கே குத்து மனசில், சே பிசாசுடைய சாயல் நம்ம காட்டிட்டோமே, பிசாசு சுபாவத்தை வெளிப்படுத்திட்டோமே, இப்போ தேவன் நம்மளை பார்த்து எவ்வளோ கஷ்டப்படுவார், எவ்வளோ வருத்தப்படுவார்ட்டு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே வர பாடுறது. ஆண்டவரே இப்படி சாயலாக என்னை மாற்றும், ஆண்டவரே இந்த குணத்தை என்னை விட்டு எடுத்து போட்டுரும், அதை நான் வருத்தி மன்னிப்பு கேட்குறேன், நீங்கள் மன்னிச்சிருக்கப்பா, மன்னிச்சிருக்கப்பா. இந்த உணர்வு வருவதாக பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற சுபாவம் வரும். அவ மன்னிக்கிற சுபாவம் யாருடையது, யார் சாயல், தேவ சாயல். அன்பு கூறுவது யார் சாயல், தேவ சாயல். இப்போ இதை விளங்க 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 இதில் பலப்பட பலப்பட பாருங்க, நம்முடைய மனம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. தொல்லை கொடுக்கும்போது, உபத்திரம் கொடுக்கும்போது, தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மட்டும்தான். அதனால நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவருடைய சாயலாக மாற்றுகிறார், அவருடைய ரூபமாகவே மாற்றுகிறார், அவருடைய குணமாகவே மாற்றுகிறார். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தான் இந்த சரீரம். அதனால தான் இந்த சரீரத்தில் வெள்ளை சரீரம், கருப்பு சரீரம், நெட்ட சரீரம், குட்டை சரீரம், குண்டு சரீரம், ஒல்லி சரீரம், எல்லா சரீரமும் இருக்குது, எல்லா சரீரமும் இருக்குது. ஆனால் குண்டா இருக்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒல்லியாக இருக்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம், குட்டியாக இருக்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நெட்டையாக இருக்க நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், கருப்பாக இருக்க நீங்கள் வெள்ளையாக இருக்க ஒன்றும் குறித்து யோசிக்க வேண்டியதில்லை. இது இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டது, கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்ட ஒரு வாடகை, வீட்டில் உட்கார்ற மாதிரி தான். ஆனால் அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்க குணம் தான் தேவ சாயல், அதுதான் தேவ மனுஷர்கள். நம்ம உள்ளே இருக்க அந்த அனுபவம் தான் முக்கியமானது, இந்த முக்கியமான உணர்வுகள். அது எவ்வளோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் அது சோர்ந்து போகாது, அது ஒரு நாள் பயப்படாது, அது கலங்காது. மலையே பகிர்ந்து போகிற மாதிரி பிரச்சனை வரலாம். ஒரு சகோதரி வீதமாக சொன்னார், அவர் பெரிய நெருக்கடியில் தொழிலில் நஷ்டப்பட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கும்போது, நல்ல தேவ மனுஷன், தேவனுக்காக குடும்பமாக வேலை செய்கிறவங்க, சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து இவங்க குடும்பமாக நல்ல பாட்டு பாடுவது, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, இதையெல்லாம் அநேகர் கவனித்து கொண்டே இருந்தார்கள். அநேகர் எப்படி நினைத்தார்கள் சொன்னால், இனி இவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள், இவன் நிச்சயமாக ஒன்று ஊறவிட்டு ஓடிவிடுவான் அல்லது மரித்து விடுவான், சூசைட் பண்ணி தான் மறிக்க வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒரு நஷ்டப்பட்டவர்கள், உடைந்து போனவர்கள் எழுந்திருக்க கூடாத ஒரு காரியம் என்று அந்த தொழில் சம்பந்தப்பட்டவருடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள். ஆனால் இந்த குடும்பத்தாருக்கு பெரிய நம்பிக்கை கர்த்தர் மேலே. ஏனென்றால் கர்த்தர் தான் இந்த தொழிலை கொடுத்தார். ஒருவேளை இன்னைக்கு இப்படி பிரச்சனை நடந்துக்கும், என்னுடைய தவறுகளோடு இருக்கலாம், ஆனால் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாகவே இருப்பேன். அவர் நிச்சயமாக என்னை வெட்கப்படுத்த மாட்டார். நான் எந்த காலத்திலும் நான் என்ன கர்த்தரை ஸ்தோத்திருவேன். அன்றைக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தனோ, அன்றைக்கு எப்படி பிடபிள்யூ காரில் போயிட்டு இருக்கும்போது நன்றாக இருந்தனோ, இன்றைக்கு கார் எல்லாம் இழந்து போயிருந்தாலும் அதே மகிழ்ச்சி இருக்கும். கார் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை,
பொருளாதாரம் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கவில்லை. மகிழ்ச்சி கொடுத்தவர் என் ஆண்டவர். அவருடைய சாயல் எனக்குள்ள இருக்கிறது. அதனால தான் இவைகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் நான் எப்பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். வேதம் அப்படியே சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. இது அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியும்னு நினைக்கீங்களா? கொஞ்சம் உங்க மேல கை வச்சு பார்த்தா தெரியும் கர்த்தர் கொடுத்தாரா எடுத்தாரான்னு தெரியும். கையை உங்க மேல கொஞ்சம் அனுமதி கொடுத்து பாருங்க. உங்களை யாராவது கொஞ்சம் தூசிக்கிற மாதிரி இடம் கொடுத்து பாருங்க. உங்க சுயரூபம் அப்பதான் தெரியும். நீ யாருன்னு தெரியும், என்ன சாயல்னு தெரியும். உனக்குள்ள இருக்க தேவ சாயலா பிசாசு சாயலா நீ அப்பதான் தெரியும். என்ன வித்தியா? கொஞ்சம் அவனை ஒரு கிள்ளி பாரு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே பிள்ளைங்க இந்த வளர்ச்சியில் இன்னும் சபை வளரல. கிறிஸ்தவங்க இன்னும் இந்த சுபாவத்தில் வரவே இல்லை. இந்த எழுப்புதல் அடையலை இன்னும். என்ன இந்த மனம் திருப்புதல் உண்டாகலை. ஆனால் மனம் திருப்ப மாதிரி ஒரு நடிப்பு இருக்குது. தேவ சாயல் மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்குது. ஆனால் அந்த சாயலை நம்ம இன்னும் மாறல. படம் போடும்போது தான் தெரியும் பொன்னா பித்தளையா வெள்ளியா என்ன. நீ படம் போடும்போது தான் தெரியுங்க. நீங்கள் பித்தளையை கொண்டு இந்த தங்கத்தை உருக்குற மாதிரி கொஞ்சம் உருக்கி பாருங்க. அடுப்பில் போட்டவுடனே இருக்கிற இடமே தெரியாமல் பிரிச்சு போயிடும். உருகி ஒன்றுலாம் போயிடும். ஆனால் கோல்டு அப்படியே உருவி நிற்கும், அழியாது. அது அப்படியே நிற்கும். அதில் சேர்க்கப்பட்ட சொம்பு எல்லாம் கரைந்து போகும். ஆனால் கோல்டு அப்படியே நிற்கும் அதில். அதனால தான் சோதிக்கப்பட்ட பின்பு என்ன பண்ணாங்க கேட்கவே இல்லை. அவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமின்னு சொல்லுங்களேன். கர்த்தர் கரெக்டாக கவனிக்கிறாரு. நீ சுத்த பொண்ணா கவரிங் நகையா நீட்டு அப்பதான் தெரியும். டூப்ளிகேட்டா யாருன்னு அப்பதான் தெரியும். புடமிடப்படும் போது தாங்க நம்ம வசனத்தின் சாட்சியா நிக்கணும். அப்படியே நங்குரமாந்து நிக்கிறோம். எந்த காத்து வீசட்டும், எந்த புயல் அடிக்கட்டும், கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்காருங்க. நான் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் என்னை தெரிந்து கொண்டு என்னை அழைத்து என்னை இவ்வளவு உருவாக்கினவர், இவ்வளவு கொடுத்தவர். நம்ம சின்ன கஷ்டோட தாங்க மாட்டேங்கிறோம். யாராவது கொஞ்சம் நம்மளை ஏமாத்திட்டான்னா நீங்க அவங்கள வாழ்த்துவீங்களா திட்டுவீங்களா? என்ன சொல் ஜூஸ்வி சாவோடுமா? எப்படி சமைக்க முடியுது? அது ஆக்சுவலோட பண்ணும் பாருங்க. அப்படி வரைஞ்சி கட்டிக்கிட்டு சாரியில தூக்கி கட்டிக்கிட்டு லுங்கின மடிச்சு கட்டிக்கிட்டு நீ அப்படி பெற மாட்டியா இப்படி பெறணும். எனக்கு ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தாரு. ஒரு நாளும் உன் இடத்திலிருந்து யாராவது ஒன்றை எடுத்துக்கொண்டார்கள்னா நீ அவர்களை ஆசீர்வதிக்கணுமே தவிர ஒரு நாள் அவங்களை சபிக்க கூடாது அப்படிப்பாரு. அது சபிக்கிறது பிசாசு குணம், ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய குணம். அது தேவ சாயல். அதனால தான் நம்மளால அந்த தேவ சாயல் பாட்டை பாட முடியல. டெத்து வீட்டில் போய் இன்னும் கூட்டத்தை கூட பாடிடுவோம். அப்படியே கூட்டமாக அப்படியே பாடிடுவோம். அது என்னென்ன உணராமே பாடுவோம். நிறைய நேரத்தில் உணராமே தான் பாடிக்கிட்டு இதை பாடிட்டு வந்துடும் அப்படின்னு. ஆனால் அதை உணர்ந்து பாடினீங்களா பாடும்போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இதனால பாடலாம், பாடுவேன் பரவசமாகவே. பரவசம் வருதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அதனால தான் லூக்கா எழுதுறாரு. லூக்கால எழுதுறாரு, மீண்டும் வாசிக்குமா? பொறுமை. தேவன் தம்மை நோக்கி, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து. அப்போ பொறுமை யார்கிட்ட காட்டுறாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சியா. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் என்னதை காட்டுறாராம்? இப்போ உங்ககிட்ட உங்க சொந்தக்காரங்க ரெண்டே வராங்க ஒரு பிரச்சனைன்ட்டு. இப்போ மோகன் முன்னாடி வந்து நிற்கிறாருங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பொறுமையை காட்டுவீங்களா, தெரியாதவங்ககிட்ட காட்டுவீங்களா? இப்போ தெரிஞ்சவங்ககிட்ட தான் சொல்லுவீங்க, பொறுமையா இருமா, பொறுமையா இருமா, பொறுமையா இருமா, பேசட்டும், அவன் சொல்லட்டும், பிரியமா இரு பிரதர்,
பொறுமையார் பிரதர். இப்போ உங்களுக்கு என்ன கோவம் வரும்? இந்த பாஸ்டர் பாரு நம்மளை தான் பொறுமையாக இருக்க சொல்கிறாரு தவிர, ஆனால் அவங்களும் இருக்கவே சொல்ல மாட்டாங்க. ஆனால் யார் இடத்துல தான் பொறுமையாக இருக்க சொல்ல முடியும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர் இடத்தில். அப்படின்னு நான் சொல்லலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். அதுதான் ஓமை சொல்லிட்டு சொல்றார், அநீதி உள்ளது நியாயாதிபதியை கவனித்து பாருங்கள். அதுபோல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயங்களிலும் இயேசுவானவர் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமை உள்ளவர்களாய். அப்போ அவருடைய சாயலா இருக்கிற நமக்குள்ளும் அந்த சுவாம் வரணுமா வர வேண்டாமா? இதெல்லாம் அவ்வளவு ஈஸியாக விளங்குறது இல்லைங்க. வெறும் பிரசங்கம் மட்டும் போறது இல்லை, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும் வாழ்க்கையில. இதை கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடிக்கணும், இதுபடி நடக்க போராடணும். அதனால தான் பவுல் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். பொறுமையா இருக்கிறது அவ்வளவு ஈஸியானது இல்லை. அப்ப தேவ சாயலா இருக்கிறவர்கள் தான், தேவனுடைய சாயல்படி உருவாக்கப்பட்டவர்களால் தான் அந்த பொறுமையாய் போக முடியும். ஆனா பிசாசு சாயலை அழிந்திருக்கிறவர்கள் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் வந்தா உள்ள இருக்கிறது வந்துடும் வெளியே. ஏய் அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிடும். நான் யார் தெரியுமா? என்னை பற்றி என்ன நினைச்சுக்கிட்டா? உள்ள இருக்கிற எல்லா ஆவிகளும் வெளியே வரும் அப்படியே. ஆனா தேவ சாயல் அப்படி இல்லை, அப்படியே பொறுமையா இருக்கு. எப்போ அது பொறுமை எப்படி வருது? அன்பு இருக்கும் போது. அதனால தான் பாடுவோம், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கினீரே. இயேசுவை கொண்டுதான் நம்மளை உருவாக்குறார், இயேசு வார்த்தை கொண்டு தான் நம்ம உருவாக்குறார். அதுக்கு தான் சபை. சபை கூடுதல்ங்கிறது ஆடிட்டு போறதுக்கு இல்லை, அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு இல்லை. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கேட்டு உருவாக்கப்படுவதற்கு. குயவன் கையில் இருக்கிற களிமண் மாதிரி மண் சும்மா எடுத்து அப்படியே செய்கிறாரு. அந்த மண் என்ன மிதி வாங்கு தெரியுமா? வாங்குதா வாங்கலையா? என்ன மிதி வாங்குது? அப்படியே கையில் அடிப்பான் பாருங்க. அதுக்கப்புறம் அதை அழகா வைத்து அதை திரித்து, அதுலேயும் கெட்டு போச்சுன்னா அடுத்து விட மாட்டான், அடுத்து தூக்கி போட்டு மிதிச்சு அதை நல்ல சவுட்டி என்ன செய்வாங்க, அடுத்தது உருவாக்கு வர விடுறதில்லை, உருவாக்கு வர விடுதலை. ஏன்னா மனதில் ஒரு திட்டம் இருக்கிறது. என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்ட நோக்கம் அதுதாங்க. ஆண்டவர் பெரிய நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். அதனால் நீங்க எதை இழந்தாலும் பொறுமை மட்டும் இழந்துடாதீங்க. எதை இழந்தாலும் சாந்தத்தை இழந்து விடாதீர்கள். நீங்க எதை வேணாலும் போட்டோம், உங்ககிட்ட என்ன வேணா பிடிக்கிட்டு போட்டுங்க, ஆனால் திரும்ப அத்தனையும் தேவனா கொடுக்க முடியும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நாங்கள் சென்னை 1 கம்பெனி வச்சிருக்கும் போது 40 பேர் வேலை செய்கிறாங்க கம்பெனியில். 2 ஷோரூம் இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிடுச்சது, ஒன்று கூட இல்லை, எல்லாமே போயிடுச்சது. காரு போச்சு. எந்த ரோட்டில் காரில் போய் வந்த ரோடு, அந்த ரோட்டில் நடந்து போற வேண்டிய நிர்பந்தம். எந்த ரோட்டில் கனமாக இருந்தாங்கனோ அதே ரோட்டில் ஐசக்கப்பட்ட பாடுகள். அது போலீஸ் அழைக்கும், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்கு வாங்க அப்படிக்கும். ஒரு நாள் எத்தனை பேச வேண்டாங்க, ஐயா போங்க பின்னாடி வராங்க அப்படி போங்க. அப்படி ஒரு நெருக்கம், அப்படி ஒரு உபத்திரவம், அப்படி ஒரு பாடுகள் எல்லாம் போனது. ஆனால் பாருங்க, ஒரு 7 வருஷத்தில் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிச்சது, எல்லாம் மாறிச்சது. இழந்ததை விட எத்தனையோ மடங்கு அதிகமாய் தேவன் திரும்ப அதை கொடுத்தார். அதனால தான் நம்ம தேவ பிள்ளைகள் இழக்கிறது குறித்து கவலைப்படாதீங்க. இது போச்சு அதை போச்சு இன்னும் நம்ம வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதித்தால், தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், உனக்கு திரும்பவும். நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன். யாராவது உங்கள்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாயை ஏமாத்தியே பிடிட்டு போயிட்டான்னு சொல்லுங்க, நீங்கள் சந்தோஷம் வாழ்த்தி, மகளே மகனே நன்றாக இருப்பா அப்படி வாழ்த்தி அனுப்பிடுங்க. ஆனால் அதே நபரிடத்துல இருந்து வட்டியும் முதலுமாக திரும்பவும் அது உன்னிடத்துல கிடைக்கும். உன்னுடையதை அநியாயமாக கர்த்தர் விடவே மாட்டார். அவனே உணர்ந்து கொண்டு தருவான், அவனே உணர்ந்து தருவாங்க. ஒரு தடவை என்னிடத்தில் ஒருத்தர் அப்படி ஏமாத்தினார். நான் அது கண்டுக்கிடல விட்டுட்டேன். நான் நல்லா பேசுவேன், அன்பாக இருப்பேன், நிறைய இடத்துல அவனுக்கு உதவி செய்யிருக்கேன்.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சுது, அவங்களே திரும்ப ஏமாத்துறது 5000 ரூபாய், திரும்ப கொண்டு 15000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போனாங்க. கர்த்தர் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். எனக்கு தெரியும் இது என்னிடத்துல இருந்தது தேவனுடையது. நீ என்கிட்ட நான் உதவிக்கு உனக்கு கொடுத்தேன், நீ என்னை ஏமாற்ற நினைத்தாய், அதுக்காக போய் என்ன செய்யலை, சண்டை போடலை. அவனுக்கு நன்மை செய்தேன். அதனால தான் வேதம் சொல்கிறது, தேவ சாயல் பிசா சாயல் காட்டுற பாருங்க. ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்தால் தீமைக்கு என்ன செய்யாதீங்க, தீமை செய்யாதீங்க. இப்போ ஒருத்தர் ஒரு கோபம் உங்களை திட்டார், வார்த்தை தவறாகவே திட்டாரு, உன் கேரக்டர் பாதிக்கிற மாதிரி திட்டியாச்சு. இப்போ அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் 2 சுபாவம் இருக்குது. ஒன்று உலகத்தை சுபாவம், இன்னொன்று தெய்வீக சுபாவம். இப்போ தெய்வீக சுபாவம் என்னத்தை காட்டணும்? நீங்கள் சொன்னது எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்கு கொடுத்துட்றேன், ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை ஒன்றும் சொல்லலைங்க, போயிட்டு வாங்க. திருப்பி நீ சொன்னதை அப்படி 10 மடங்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, உனக்கு தான் பனிஷ்மெண்ட். ஆனால் நீங்கள் திருப்பி செய்யாமல் இருந்து பாருங்கள், கர்த்தர் சரியான நேரத்தில் பொறுமையாக இருப்பார், சரியான நேரத்தை விசாரித்து. அதனால தான் சொல்கிறேன், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துரு கூட அவனிடத்தை என்ன செய்வானா? சும்மா தெரிந்து கொள்ளலை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, நான் உங்களை ஏன் தெரிந்து கொண்டேன்? இந்த பூமியில் ஒன்று என் சாயலாக நடக்க வைக்கிறதுக்கு, என் சாயலை பேச வைக்கிறதுக்கு, என் சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு. நீ என் சாயல். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் நம்ம எப்பொழுது மீட்கப்பட்டோமோ, எப்பொழுது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றோமோ, அதுக்கப்புறம் நாம் தேவ சாயல்கள். நீங்கள் அப்படி நடந்து அப்படி பழகி பாருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு அதில் பழக அது நீதியின் பாதையில் நடக்க அந்த பாதை தைரியத்தை கொடுக்கும், அந்த பாதை உனக்கு நம்பிக்கை கொடுக்கும். அந்த பாதைக்குள்ள சிங்கம் வருவதில்லை, அசுத்தர் வருவதில்லை. ஏன்னா அது நீதிமாண்டிய பாதை. அந்த நீதிமாண்டிய பாதையில எனக்கு முன்னாடி கிறிஸ்து போகிறாரு, அவர் சத்தியம் முன்னாடி போகுது, நான் பின்னாடி போறேன். ஆனால் தான் தாவீது பிடிக்காரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என் மேய்ப்பருங்கிறாரு. என் மேய்ப்பன் எனக்கு முன்னாடி போறாரு. அவன் ஒரு மேய்ப்பன் முன்னாடி போனால் அவர் பிள்ளை பயப்படுமா, தைரியம் போகுமா? என்ன தைரியம் போக பாருங்க. இப்படி நம் வாழ்வில் தேவன் மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறார். இந்த உலகத்துக்கும், இந்த உலகங்கிறது உடனே என்ன பாவம் நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்தை கடவுள் நமக்காக தான் படைத்தார். வானம் கர்த்தருடையது, பூமியை மனுபுத்திரனுக்கு உண்டாக்கினார். அப்போ இந்த உலகமும் உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லாமே மனுஷனுக்கு தான் உருவாக்கப்பட்டது, எல்லாம் மனுஷனுக்காக தான். அதெல்லாம் சொல்ற, நீங்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். எந்த வாழ்க்கைக்கு? கொஞ்ச நாள் வாழ்க்கைக்கு. ஆனால் மனுஷன் அதை இழந்து விட்டான், பிசாசு கையில் விற்று போட்டான். அதனால தான் இன்னைக்கு பிசாசின் உலகம் என்று சொல்கிறோம். இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது, ஆனால் பிசாசு கையில் அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் விற்று போட்டார்கள். எதற்குனாலே? அதனால தான் போதனை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். பேசுறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. பிதா பேசும்போது சொல்கிறார், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம், ஆனால் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறிகிற இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளில் சாவீர்கள். நீங்கள் இதெல்லாம் டெய்லி வார்த்தை நினைக்கணும், டெய்லி இந்த வசனத்தை நினைக்கணும். இந்த பிரசங்கம் என்னைக்கு ஒரு நாளைக்கு இல்லை, சில வசனங்கள் எந்த பிரசவம் பண்ணாலும் இந்த வார்த்தையால் ஆட் பண்ணணும். நம்ம என்ன குழம்பு வச்சாலும் உப்பு போடாமல் இருப்போமா? கறி குழம்புனாலும் உப்பு போடுவோம், வெஜிடேரியனாலும் உப்பு போடுவோம், மோருனாலும் உப்பு போடுவோம், ரசம் என்றாலும் உப்பு போடுவோம், காரக்குழம்புனாலும், தோசை என்றாலும், இட்லி என்றாலும், உப்புமா என்றாலும் எல்லாத்திலும் உப்பு போடுவோம். அந்த மாதிரி வேதத்தில் சில வார்த்தைகள் இருக்கிறது. என்ன பிரசங்கம் பண்ணினாலும் அந்த பிரசங்கத்தில் வரவேண்டிய வார்த்தைகள் சிலுவை, வரவேண்டிய வார்த்தை மீறுதல்கள். எப்படி மீறுதல் நடந்துச்சுது? அப்போ பிதாவின் போதனை கண்டிப்பான போதனை,
ஆனால் பிசாசு போதனை எப்படி இருக்குன்னு சொன்னா இனிமையான போதனையா இருக்கு. அவன் சொன்னான், இனிமையாக தேவன் இப்படி சொன்னது உண்டோ? ஆம். உடனே நேர் எதிர்மறையான கருத்தை சொல்றான். இன்னைக்கு நமக்கு பாருங்க, கொஞ்சம் யாராவது கொஞ்சம் வித்தியாசம் சொன்னா, ஓ ரொம்ப நல்லா இருக்குதே. என்ன வித்தியாசம் சொன்னாலும் வசந்தபடி இருக்கணும். வசனத்தில் அங்கேயும் இங்கேயும் ஒன்று பொறுக்கிக்கிறது இல்லை. அந்த கண்டென்ஷன் முழு நோக்கம் என்ன? ஒரு அதிகாரத்தை படிக்கும் போது கூட இந்த அதிகாரம் நம்ம ஒரு நாள் டெய்லி காலையில் படிப்போம் 5 மணிக்கு சர்வீஸு. ஒரு அதிகாரம் படிச்சது, இந்த அதிகாரம் என்ன சொல்லுது? நான் உங்கள்கிட்ட இதான் கேள்வி கேட்பேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டீங்க? இந்த அதிகாரம் எது குறித்து பேசுறது? அதுக்கு ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசுறது இல்லை. அப்போ இந்த அதிகாரத்தில் ஒரு தன்மை இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. இந்த நோக்கத்திலேருந்து ஒன்று எடுத்து பிறகு நம்ம அதை விவரித்து பேசுவோம். அதனால் டெய்லி காலை 5 மணிக்கு அந்த நோக்கத்தை தான் மேலே பார்க்கறது, இந்த அதிகாரம் என்ன சொல்கிறது அப்படின்னு. அதே போல் ஒரு பிரசங்கம் என்று சொன்னாலும் அது என்ன நோக்கம் இருக்கிறது? இப்போ தேவன் தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார், என்ன நோக்கத்துக்காக என்ன தெரிந்திருக்கிறார், அதை நம்ம நோக்கி பார்க்கணும். இப்போ பாருங்க, ஆதாமையை வாட்டி பிதா சொன்ன நோக்கம் ஒன்று, அதுக்கு நேரான எதிர்மறை. அதனால தான் பிசாசு கொஞ்சம் கூட இடம் கொடுத்துறாங்கன்னு சொல்றது. அவன் ரொம்ப தந்திரமா பக்கத்தில் வருவான், அவன் பக்கத்தில் உட்காந்து பேசுவான். என்ன அழகா பேசுவான் தெரியுமா? இந்த குரூப் ஒன்று வருவாங்க, யெகோவாயரு. அவங்க பேச ஆரம்பிக்கும்போது எப்படி பேசுவாங்க தெரியுமா? உங்க வீட்டை வந்து நாங்கள் பிதாவை குறித்து பேச வரோன்னு சொல்ல மாட்டாங்க. யாரை குறித்து தான் பேசுவாங்க நமக்கு தெரியும். இது கிறிஸ்தவ வீடு. அப்போ இவங்ககிட்ட யாரை தான் முதல்ல அறிமுகப்படுத்தணும்? சுதா, உன்கிட்ட இயேசு குறித்து கொஞ்சம் பேசட்டுமா? உடனே சுதா மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? வாங்க சிஸ்டர், இயேசு குறித்து சொல்லுங்க, எனக்கு இதாடி சார் அப்படி கொஞ்சம் ஆரம்பிப்பான். அப்படி உள்ள வருவார்கள், உட்காருவார்கள். இயேசுவில் ஆரம்பித்து பிறகு இயேசுவே இல்லாமல் ஆகி வேற அவங்க மனதில் என்ன நினைத்திருக்காரோ அதை கொண்டு வந்துடுவார்கள். அதை அப்படி நம்ப பண்ணிடுவார்கள். இதான் பிசாசு பெரிய தந்திரம். ஏவாள் இடத்துலையும் அப்படிதான் சொல்லுங்க, தேவன் இதை சொன்னது உண்டோ? தேவன் தான் ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்து விட்டு நேராக தேவனுடைய சாயலுக்கு எதிர் சாயலை அந்த ஒரு ரூபத்தை உண்டாக்குறா பாருங்க, ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளில் சாவதில்லை, அதற்கு மாறாக யாராக மாறுவீர்கள்? மோகனுக்கு என்ன சந்தோஷம் இல்லை? அப்பா, நான் யார் மாதிரி ஆயிட்டா? தேவன் மாதிரி ஆயிட்டேனா? என்னை சுத்திலாம் இத்தனை பகைஞர் இருக்க முடியுமா? அந்த மாதிரி அப்படி தந்திரமா ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்படி ஆழமா உள்ள அந்த விதை விழுந்துருது பாருங்க. அந்த உள்ள போன உடனே அப்படியே ஏவாளுடைய சாயல் அப்படியே மாறுது, ஆதாமுடைய சாயல் அப்படியே மாறுது, புசிக்கிறது. அப்போ அந்த கனியை புசித்தார். கனிங்கிறது என்ன? அவன் சொன்ன வார்த்தையை ஏவாள் கேட்டால், அதை நம்பினால், நம்பினதை கணவனுக்கு கொடுத்தால், கணவனும் நம்பினான். இப்பொழுது கணவனும் மனைவியும் தேவ ஐக்கியத்தை விட்டு, தேவ சாயலை விட்டு, தேவ ரூபத்தை விட்டு இப்போ பிசாசு ரூபமாக மாறினபடினால் நாங்கள் நிர்வாணி என்று பயந்து ஓடி போய் ஒளிந்துறேன். இவங்களை யார் போய் ஒளி சொன்னது? யார் சொன்னது? இந்த சுவாபம், அந்த சாயல் இவங்களுக்குள்ள வந்துச்சது. நான் ஒரு நிர்வாணி. உடனே போய் ஒளிந்துக்கிறாங்க. அதான் கேட்கிறாங்க, உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யாரு? யார் போடுக்கு சொன்னார்? உடனே பழி அங்க இங்கெல்லாம் போடுறது. இந்த பழி சொல்ல வேண்டியது இல்லை, நேரடியாக ஒப்புரவாயிடணும். நேரடியாக ஒப்புரவாயிடும் தேவ சமூகத்தில் போய். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதெல்லாம் வஞ்சக ஆவிகள், தந்திரம் எழுது. உடனே அடுத்ததெல்லாம் இழுக்கிறது, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் தப்பு செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் மீறுதல் பண்ணிட்டேன், என்னை மன்னித்தருங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். விழுந்து போனவர்களை மன்னிக்கி தூக்கி எடுக்க தேவ சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இப்படி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் இரவு போது தியானிச்சு பாருங்க. சென்ட் ஜான் சர்ச் விசுவாசிகள் 10ல் 11 இருக்க மாட்டோம், முதல் கனிகளாக இருப்போம், முதல் பலன்களாக இருப்போம், தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகளாக இருப்போம். இந்த உலகத்துக்கு ஒத்த எந்த வேஷத்திலும் தரிக்க மாட்டோம், எந்த வேஷம் தரிக்க மாட்டோம், மாய்மாலமே பண்ண மாட்டோம். நான் உங்கள்கிட்ட கோபமாக இருக்கிறேன், ஏன் கோபம்? நீங்கள் தப்பு செய்திருக்கிறீங்க. உடனே சாரி, நான் தவறு தான், அதை நீங்கள் நினைச்சிருக்க மன்னிச்சிருங்க. உடனே அந்த இடத்த ஐக்கியம் வந்திருக்கு பாருங்க. ஆனால் விசுவாசம் அப்படி விட மாட்டேன் பாருங்க, வாதம் பண்ணுவான், எதிர்வினைகளை ஆற்றுவது. இதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஸ்பிரிச்சுவல் டெத்தை நமக்கு உண்டாக்கிறோம்.
ஆவிக்குரிய மரணங்களை நமக்கு உண்டாக்கிறோம். நமக்கு இடம் கொடுத்துடவே கூடாது, எந்த இடத்துல இடம் கொடுக்கக்கூடாது. அதான் சொல்லுகிறார். அடுத்த வசனம் கொஞ்சம் வாசித்து பாருங்க. லூக்கா 18 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். இயேசு இந்த சத்தியத்தை எப்படி விளக்கி காட்டுறாரு பாருங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்தான் விளக்கி காட்டுறாரு. இப்போ பொறுமை அப்படி காட்டினாரு. அடுத்து பொறுமைக்கு அடுத்து என்ன விஷயத்தை எடுத்து காட்டுறாரு? தங்களை நீதிமான் என்று நம்புகிறவர்கள். அதனாலதான் இன்னைக்கு நம்ம நீதிமான் மாதிரி ஆக்டெல்லாம் பண்ணவே கூடாது. தங்களை சொல்றேன், சரி கவனிக்க பாருங்க. இன்னைக்கு நல்லவர்கள் இல்லை, ஆனா நல்லவர்கள் மாதிரி நம்ம நடிக்கிறோம். இதான் உண்மை. நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவைகள் உண்மை என்பது உங்கள் மனதுக்கும் தெரியும், உங்க மனதுக்கும் தெரியும். நாங்கள் நல்லவர்கள் அல்ல, ஆனால் என்னை சேர்த்து சொல்றேன், நான் நல்ல ஊழியக்காரனா இல்லை, ஆனால் நல்ல ஊழியக்காரன் மாதிரி நடிக்கிறேன், என்னை காட்டுகிறேன். ஆனால் நல்ல ஊழியர்னா இருக்கிறேனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். நீங்க நல்ல விசுவாசியா என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க நல்ல மனைவியா என்று உங்களுக்கு தெரியும், நல்ல புருஷனா என்று உங்களுக்கு தெரியும், நல்ல பிள்ளைகளா என்று தெரியும், நல்ல மாமியாரா, நல்ல மாமனாரா, நல்ல நாத்தனாரா, நல்ல அண்ணனா, தம்பியாங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லவர்களாக இருப்பதை போல காட்டுகிறோம். சில நேரங்களில் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை போய் எதுக்கு நிற்போன்னு சொன்னா எல்லாரும் என்னை பார்த்து என்ன செய்யணும்? ரொம்ப ஹெல்பிங் மைண்ட்ஸ், ரொம்ப இறக்க குணம் உள்ளவர்கள். ஆனால் இறக்க குணமும் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட்டில் தான் தெரியும். இப்போ சுகர் என்ன கண்ட்ரோலில் இருக்குன்னு எப்போ தெரியுது? பிளட் எடுத்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண தான் தெரியும் இது சுகர் என்ன லெவலில் இருக்குதுன்னுட்டு. அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் நான் இறக்கமுள்ள ஆளா, சாந்த குணமுள்ள ஆளா, பொறுமை உள்ள நபரா யாருங்கிறத அங்கே கொடுத்தான் தெரியும். என்னது அதிகம் நம்ம உடம்புல இருக்குன்னு தெரியும். இந்த வசனத்தினால் அது முன்னாடி நிற்கும் போது நமக்கு தெரியும். வசனத்தின்படி நான் நடக்கிறேன், நான் நடக்கலையான்னுட்டு. இன்னைக்கு பெரும் பகுதி நல்லவர்களாக நம்மை காட்டுவதற்காக பிரயாசப்படுகிறோம். சில நேரங்கள் ஊழியக்காரங்க கேட்பாங்க, இன்னைக்கு மெசேஜ் எப்படி இருந்துச்சு, பிரயோஜனமா இருந்துச்சுதான். சரி, பாச கேட்டக்காக என்ன சொல்லலாம்? இதை நம்பலாமா? போன ஒன்று பாஸ் பண்ண இதை ஒரு லவர் பிரசங்கன்னு பண்ணார் பாரு, உட்கார வச்சு நேரத்தை போக்கி, அப்படி நீங்களாம் சொல்ல மாட்டீங்க. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அவங்க மட்டும் நல்ல கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது. அப்படி நினைத்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம வரமாட்டோம். மணிக்கணக்கில் காத்திருக்கவும் மாட்டோம். எனக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், நான் நல்லவன் இல்லையோ, ஆனால் எனக்குள் இருக்கிற தேவன் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை நேசிக்கிறவர். அதனால் அதை குறித்து நான் அந்த தேவன் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா ஊழியப்பாளர் நான் ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை, விரும்பினதில்லை. பெண்டகாஸ் ஊழியத்துக்கு எதிரான ஆளு நான் ஒரு காலங்களில். ஆனால் என்னதான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். எதற்கு எதிர்த்து நின்னோ அதையே பேசுபடி கர்த்தர் வைத்தார். அதை குறித்தே பேச வச்சார். ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானத்துக்கு எதிராக நின்ற ஆட்கள் ரொம்ப எதிராக நிற்போம். ஆனால் கர்த்தர் நான் நினைத்து பார்க்காத விதமாய் கர்த்தர் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார், அழைத்தாரு, இதுவரை நடத்துகிறாரு. இதுவரை கர்த்தருக்காக நிற்க பலன் கொடுத்திருக்கிறாரு.
முடிவறிந்து நிற்க அவர் எனக்கு கிருபை கொடுக்கணும். முடிவரை நிலை நிற்பவனே. நான் இன்னைக்கு நிற்கிறேன், நாளைக்கு நிற்பனா நிற்க முடியாதுன்னு எனக்கு தெரியாது. இந்த பயம் நமக்குள்ள எப்போ இருக்கணும்? இந்த எண்ணம் தான் எப்பொழுது இருக்கணும்? நான் நேற்று இருந்தேன், முந்த நாள் இருந்தேன். நீ நேற்று இருந்தாப்பா நல்லவனாதான், நீ நேற்று ரொம்ப அன்புள்ள ஆளுதான். ஆனா இன்னைக்கு வா அன்பு எங்க? இன்னைக்கு வா இறக்க எங்க? இன்னைக்கு நீ யாரு? நீ நேற்று சொல்லி அது முடிஞ்சு போன கதை. நேற்று வரை உனக்கு தேவன் இறக்கம் காட்டிக்கிட்டு இருந்தாரு, தேவன் உனக்கு தயவு காட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இன்றைக்கு உன் நிலைமை என்ன? இன்னைக்கு நீ யார்? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம சில இதெல்லாம் சில பேசுவோம் பாருங்க, கடந்த காலத்தில் எங்கள் அப்பா காலம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, அப்பா காலம் தாத்தா காலம் வாங்காலம் இந்த காலம் பேசாத. ஆனால் 2024 4வது மாதம் இந்த 6ஆம் தேதியில் நீ யார்? 7ஆம் தேதியில் நீ யாரு? இந்த 7ஆம் தேதி மாலையில் நீ யாரு? நீ யாராக இருக்கிறாய்? இங்கே தாங்க உன் அக்கௌண்ட் இருக்குது. இந்த நிமிஷம் வரை நல்லா போயிட்டு இருக்குது. நாளைக்கு உன் அக்கௌண்ட் எப்படி இருக்கணும் தெரியாது. முடிவு பரியந்தம் உன் மரணம் நமக்கு வருவரையோ அல்லது கிறிஸ்து வருவரையோ நான் உயிரோடு இருந்தால் அந்த கடைசி நிமிஷம் வரை இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவத்திலே கடந்து போறது. என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ள, இந்த சத்தியம் விளங்குறவங்களுக்கு தான் இந்த உலகத்தையுமே ஆசை வராது. இந்த உலகத்தினுடைய பொருளாசை நம்ம ரொம்ப நெருக்காது. அது இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வெளிப்பாடு இல்லைன்னா ஒரு சின்ன இது கூட நம்மளை விட்டு கொடுக்க மனசு வராது. நம்மளோட மனம் அக்கினியாக மாறிடும், நெருப்பாக மாறிடும். சிலவங்க சொல்லுவாங்களா, என் வயிறு பத்தி என்ன செய்யுது. ஒரு நாள் ஒரு சண்டை நடந்து இருந்துச்சு இந்த பூண்டி தங்கம்மாள் தெருவில் வண்ணார்பேட்டில். அப்போ நமக்கு அங்கே விசுவாசிலாம் உண்டு. விசிட் பண்ணக்கு போகிறேன், 2 பேரும் சண்டை போடுறாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு. இது ஒரு வயசானம்மா இப்படி அடிக்கிறாங்க பாருங்க, வயிற்றுல டமா டமா. நீ நல்லா இருப்பியா? என் வயிறு எரிதமா எரி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை சேலை கட்டி கொண்டு ஒயிட் சாரி கட்டி கொண்டு எங்கே இருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வயிறு எரிதான். நமக்கு வேற ஒன்று எரியுன்னு சொல்லுது, ஆனால் இங்கே வயிறு வேறவா எரிதான். நிலை நிற்கல, சோதனை நிலை நிற்கல, பிரச்சனை நிலை நிற்கல. அப்படி நின்றவர்கள் தான் பாக்கியவான்கள். அதனால தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை, வேதம் சொல்லலை, இயேசுவே சொன்னார். அந்த இயேசுதான் சொல்கிறாரு, பொறுமையை குறித்து பேசுறாரு. அந்த இயேசுதான் சொல்கிறாரு. இப்ப கடைசி எதை வாசித்தோம்? அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து. அப்போ தன்னை நீதிமான் நினைக்கிறவன் அடுத்தவனை எப்படி பார்ப்பான்? அற்பமா நினைக்கிறது. உங்களில் ஒருவனையும் நீங்கள் அற்பமா எண்ணாதீங்க. ஒருத்தரை கூட அற்பமா நினைக்காதீங்க. நீ நல்லா உயர்ந்திருந்தாலும் உனக்கு கீழே இருக்கவனை அற்பமா நினைக்காதீங்க. உன் உறவுகளை அற்பமா நினைக்காதீங்க. அற்பமா நினைக்காங்க. தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க, அதை கண்டித்து புத்தி சொல்லுங்க. கிறிஸ்தவம் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குது, வசனம் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. உங்களில் யாராவது ஒருத்தர் தப்பு செய்தானா அவனை போய் கடிந்து புத்தி சொல்லுது சொல்றாரு. நீ அவனுக்கு புத்தி சொல்லறதுக்கு தயங்காத. அதை உண்மையான நண்பன், உண்மையான தேவ பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, இவர் என்ன நினைப்பாரோ, ஆனால் பின்னாடியே 1000 பேர் பேசுவான். இல்லை, நீ பின்னாடி நன்மை மட்டும் பேசு, தீமை பேசாத. ஆனால் முன்னாடி அவனை தீமையை சுட்டி காட்டு. நீ செய்தது தீமை, நீ செய்தது தவறு என்று சுட்டி காட்டுங்க. அப்போ தேவன் அதை பார்க்கிறாரு. இது என் குணம், தேவ குணம். என் சாயலாய் இந்த குடும்பம், இந்த பிள்ளைகள், இந்த சபை, இந்த ஊழியம் நடக்கிறது என்று பரலோகம் நமக்கு சந்தோஷப்படுங்க. நான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்கள். இந்த உலகத்தை மனுஷருக்காக இல்லை, நம்ம எதையும் மனுஷருக்காக நம்ம செய்கிறவர்கள் இல்லை, தேவனுக்காகவே செய்கிறவர்கள். தேவனுக்காகவே செய்கிறவர்கள். இப்படி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக அப்படி ஒரு அதிகாரத்தை எடுத்து அதுக்குள்ளேயே போயிட்டு இருந்தீங்கன்னா உள்ள போயிட்டே இருக்கும், அழகாக இருக்கும். அதை தியானிக்க 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 அந்த எப்படி ஒரு மாடு நல்ல இறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு படுத்துரும். படுத்துக்கிட்டது என்ன செய்யும்? தூங்குமா? அழகா என்ன செய்யும்? நீங்கள் அந்த மாட்டு தொண்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்படியே வயிற்றுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வரும். அந்த மாட்டுக்கு அது சக்தி இருக்குது.
அந்த சாப்பிட்ட அந்த ஆகாரத்தை அப்படியே வெளியே கொண்டு வந்து கரெக்டாக பல்லுக்கிட்ட வச்சுட்டு அப்படியே அசை போடும். அது அசை போட்ட பின்பு தான் அது சாப்பிட்டதனுடைய அந்த சத்து, அந்த பலன் மாட்டுடைய ரத்தத்தோடு கலக்கும். வசனமும் நம்ம ரத்தத்தோட ரத்தமா மாறணும். அப்பதான் தேவ சுவாபம் நமக்குள்ள வரும். நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வியாதிப்பட்டவங்கள பாருங்க, சொல்லுவாங்க சாப்பிட்டது அப்படியே என்ன செய்யுது, எங்க போயிருது, என்ன சாப்பிட்டாலும் இருக்க மாட்டேங்கய்யா, உடனே கீழே போயிருது. நிறைய இப்படி வியாதிப்பட்டுவே இருக்கிறோம். இல்லை, அதை அடுத்து தியானிக்கணும், எடுத்து வெளியே கொண்டு வரணும், அதை அரைக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு புல்லுன்னா அந்த புல்லுக்குள்ள, புல்லில் மட்டும் இல்லை, அந்த புல்லை கசக்கி பிழிந்த பிறகுதான் அந்த சாரில் தான் சத்து இருக்குது. ஒரு பழருக்கு அது ஜூஸ் ஆக்கும்போது அதில் சத்து கிடைக்குது. வசனம் இருக்கிறது. வசனத்தை நீ தியானிக்கும் போது தான் அந்த தியானம் உன்னை சாயலாக மாற்றும். அதனால தான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான். இதுதான் நம் கடவுளுடைய சாயலாகவே நாம் மாற்றுகிறது. அப்போ பிதா அவருடைய சாயலாக மாற்றினார். அவனை தெரிந்து கொண்டு அந்த சாயலாக மாற்றினார். அந்த சாயலை அழகாக ஒரு வஞ்சகத்தினால், அதனால தான் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், சபையை பிசாசு விழுங்கிட்டே இருக்குது, ஜனங்களை விழுங்கி கொண்டே இருக்குது. எப்படி விழுங்கி கொண்டு இருக்கிறது? வானம் கர்த்தருடையது, பூமியை மனுஷர் கொடுத்தார். இந்த பூமியில் உள்ள நம்ம அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த பூமியில் இருக்க எல்லாமே நமக்கு தான், எதுவுமே நமக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்படி வரணுங்கிறது வழி இருக்குது. நீ சுரண்டி புரண்டி அப்படி எடுக்கிறது இல்லை. தேவன் அதை உனக்கு கொடுக்கணும். தேவன் அதை உனக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்படி அழகசுரம், முதலாவது ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாமே உனக்கு என்ன செய்யும்? மனைவி உனக்கு அவசியமா அவசியம் இல்லையா? பிரதர் பக்கம் அவசியமா அவசியம் இல்லையா? என்ன ஜான கேட்கல? அவசியமா அவசியம் இல்லையா? கணவன் அவசியமா அவசியம் இல்லையா? அவசியம் தானே. பிள்ளைகள் அவசியமா? வீடு அவசியமா? வேலை அவசியமா? ஆகாரம் அவசியமா? இவை எல்லாம் நமக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமே. அதனால கர்த்தரிடத்தில் உரிமையாக கேட்கலாம். அப்பா எனக்கு ஒரு ஏற்று துணையை கொடுங்க, அப்பா எனக்கு ஒரு கற்பத்திற்கனை கொடுங்க, அப்பா எனக்கு ஒரு வீட்டு வாசலை கொடுங்க. இது ஆழவன சொல்லனா, இவைகள் எல்லாம் நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனும் இது அறிந்திருக்கிறார். இவைகள் நமக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறபடினால் நீ கேட்டுதான் கொடுக்கணும், இல்லை கேட்காமலே கர்த்தர் அனைத்தையும் உனக்கு கொடுப்பார். இதில் ஒன்றே கூட கர்த்தர் தவறு பண்றதில்லை. கர்த்தரை கேட்காமே கொடுப்பார். நான் கர்த்தருடைய புல்பிட்டிலிருந்து சொல்ல பாருங்க, நான் ஒரு நாள் எனக்கு ஒரு வீடு வேணும்னு ஜோம் பண்ணதில்லை, ஒரு நாள் எனக்கு ஒரு பணத்துக்காக நான் ஜோம் பண்ணதில்லை. இந்த நிமிஷம் வரை எவ்வளோ தேவைகள் வந்திருக்குது, இதுக்காக ஜெபித்ததே இல்லை. தேவ சகோதரர்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவேன், வசனத்தை எடுத்து படிப்பேன், தியானிப்பேன். ஆனால் இவையெல்லாம் எனக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாருங்க, அழகாக ஆண்டவர் எல்லா தேவையும் சந்திப்பார், அருமையாக சந்திப்பார், ஒரு குறைவில்லாமல் சந்திப்பார். எனக்கு அது வேதனை இல்லை. கர்த்தர் சந்திச்சாருன்னா, இப்போ நான் போய் கடனை வாங்கிட்டேன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இமானியிலே வந்து பாஸ்டர் நீங்கள் வச்சுக்கின்னு சொன்னாக்கி எனக்கு கஷ்டம் இருக்குதா? இல்லை. அதுக்கு தேவன் அழகாக நம்ம சந்திக்கிறவர். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலையில் நம்முடைய தேவன். மரண வரையும் நம்ம நடத்துவார். மரண வரையும் தான் அப்படிதான் சிஸ்டர். அப்போ நீங்கள் இன்னும் கர்த்தரோட சாயலாக மாறுங்க, மாற மாற பாருங்க. நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, எப்படி மனுஷ தயவு கிடைக்கும் தெரியுமா, எப்படி இறக்கம் கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் அதை ருசித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் கிறிஸ்தோடு மாறுங்க, கிறிஸ்தோடு வாழுங்க, இந்த உலகத்தின் சகல நன்மைகளும் உங்கள் வீட்டு வாசல் வந்து உங்களை தேடி வந்து கிடைக்கும். நீ கவலைப்பட வேண்டாம், மகிழ்ச்சியா இருங்கள். அதற்கென்றே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ள கதை சுத்தமான அடுத்த செவ்வாய்க்கிழமை கண்டினியூ தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.